ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல் நாள் நைட்டே அரிசி ஊற வச்சுட்டு படுத்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துட்டேன். ஆட்டி எடுத்த மாவை ஒரு கடாயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா டைட் ஆகிற வரைக்கும், அந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா டைட் ஆகிற வரைக்கும். இடையில வேணால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ ஒட்டாமையும் வரும் ஓரளவுக்கு. காரத்துக்கு கடுகு கடலப்பருப்பு தாளித்து வெங்காயம் மிளகாய் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பொடியாக வெட்டி நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இனிப்பு கொழுக்கட்டை செய்யணுங்கிறதுனால அதுக்கு பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தேங்காயை உடைச்சி நல்லா துருவி தர சொன்னவரை. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டால் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வதக்கி வச்ச மாவை கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்படி பிசையும் போது உங்களுக்கு ஈவனாக தண்ணி கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டாலும் கட்டிக்கிட்டே இருந்தாலும் நம்ம நல்லா சாஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். அந்த பூர்ணம் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு விரிசல் விழுகாது, நல்லா அழகாக வரும் கொழுக்கட்டை. அதுக்காக தான் எண்ணெயும் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இருக்கிற மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து 2 பாகமாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்புக்கு தனியாகவும் காரத்துக்கு தனியாகவும். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால முதல்ல இனிப்பு செஞ்சு சாமிக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு துருவன தேங்காய் ஒரு கப்பில் போட்டு அது கூட கரும்பு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்படி இனிப்பு செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் பாப்பாங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி பூரணம் ரெடி, தேங்காயும் கரும்பு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே பூரணமாக வச்சு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ரெகுலராகவே ஒரு சில நாள் நைட் டிஃபனுக்கு கூட நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். அதனால் அதே மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கரும்பு சர்க்கரையும் தேங்காயும் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை சுட வச்சுட்டேன். இனிப்புக்கு முதல்ல ரெடி பண்ணுறக்காக பாருங்கள், மாவு எடுத்து அப்படியே சப்பாத்தி மாதிரி தட்டுறோம் பாருங்கள், எங்கேயுமே உடையாமல் நீட்டாக அழகாக வரும். இதுக்கு உள்ள பூர்ணத்தை வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிடலாம். இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதே அழகாக ஒட்டிக்கும், ஒட்டாமல் இருக்காது, தனித்தனியாக நிற்காது. ஏன்னா நம்ம எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் சாஃப்டாக அழகாக வரும் உங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரெகுலராகவே இந்த மாதிரி செய்கிறனால அடிக்கடி செய்வோங்கிறதுனால நான் இந்த மாதிரியே இந்த தடவையும் செஞ்சுக்கிட்டேன். இனிப்புக்கு பிணைஞ்சு வச்ச மாதிரியே காரத்துக்கு எடுத்து வச்ச மாவை எடுத்து வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா பிசையும் போது வெங்காயம் எல்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு. அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இனிப்பு வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு கார கொழுக்கட்டை வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே அதை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இனிப்பு எடுத்த உடனே, ஏன்னா ஆல்ரெடி டைம் வேறு ஆகிடுச்சு. 10:30க்கு மேலே நல்ல நேரம் சொன்னாங்க. காலையில் எழுந்திரிச்சு இவங்கெல்லாம் குளித்து நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இப்போவே மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. அதனால் காரத்துக்கு முதலே பிடிச்சி வச்சுட்டேன். இனிப்பை எடுத்த உடனே காரத்தை உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். இனிப்பும் காரமும் ரெடியான உடனே நம்ம சாமிக்கு கடையில் போட்டுடலாம். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா முன்னாடி வாசலில் மாவு கோலம் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு மாக்காலம் போட்டுட்டு இருந்தேன். பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பெருசாக பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் முடியலை. ஏன்னா எங்கள் வாசலே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நம்ம வீட்டை தாண்டி 2 வீடு இருக்கனால அவங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மிதித்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கோலம் போட்டோன்னே மிதிச்சா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதனால் சும்மா நிலவோடு சேர்த்து ஒரு கோலம் போட்டு சின்னதாக ஒரு கோலம் போல் விநாயகர் அச்சு இருந்துச்சு, அது வைக்கலான்னு யோசித்தேன். சாமியை வாசலில் வச்சுட்டு யாராவது மிதிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சங்கடமாயிரும். அதனால் நிலவு கோலம் போட்டு அதோட சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கோலம் மட்டும் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் கொழுக்கட்டை வேகிறக்குள்ளே பண்ணி விட்டுறணும், சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணுறக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் கோலத்தை போட்டு விட்டுட்டேன். वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि सजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रवेशाय धीमहि எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே சின்ன பாப்பாவும் அப்பாவும் குளிச்சு ரெடி ஆகி போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் போட்டு முடிச்சு கோலெல்லாம் போட்டு முடிச்சு கொழுக்கட்டையெல்லாம் வெந்துட்டு இருக்கும்போதே சின்ன பாப்பா சாமியை வாங்கிட்டு வந்துட்டா. சாமி வாங்கிட்டு வந்த உடனே நான் பெரிய பாப்பாட்ட சொல்லியிருந்தேன், பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அருகம்புல் எல்லாமே. ஸோ அதனால் நீ பாப்பா சாமிக்கு ரெடி பண்ணிவிடு, நான் இங்கே கிச்சனில் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுண்டல் வேக வச்சுட்டு இருந்தேன். உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தாளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சாமிக்கு படைக்கிறனால. இதுக்கு நடுவில் பாப்பா சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ரெடி பண்ணான்.
சாமி எல்லா சாமிக்கும் பூ போட்டு அதுக்கு முன்னாடியே சாமி செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி சாமியெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருந்தா. அதனால் பூ வந்த உடனே சாமிக்கெல்லாம் பூ போட சொல்லியிருந்தனால பூவெல்லாம் போட்டுட்டா. விநாயகரையும் ரெடி பண்ணியிருப்பாப்பா. நான் படையலுக்கு ரெடி பண்ணிடலாம், டைம் 12:30 ஆக போகுது, 12:30 சாமி கும்பிட்டுறலாம்னு சொல்லிட்டேன். அதனால் எல்லாமே அவள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. பாப்பா செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு விநாயகரை எடுத்து பொசிஷனாக வச்சு வாழையில் போட்டு அது மேலே விநாயகரை வச்சு அவளுக்கு தெரியாதுன்றனால எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அருகம்புல் மாலை மாதிரி அவரே கட்டிட்டார், எப்படியோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரே கட்டிட்டு அது கூட மாலையை போட்டு விநாயகருக்கு ரோஸ் வச்சு அழகாக நீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. நான் அதுக்குள்ளே அங்கே கிச்சனில் ஒர்க்கையும் முடிச்சுட்டேன். சரி வாழை இலை போட்டுட்டிங்கன்னா அப்படியே படையல் ரெடி பண்ணிடலான்னு சொன்னேன். அதனால் வாழை இலை எடுத்து கழுவிட்டு வந்து போட ஆரம்பித்தாங்க. பெரிய பாப்பா விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு பற்ற வச்சிரு சாமி, நான் கொண்டு வந்த உடனே அப்படியே சாமி கும்பிட்டுலாம் லேட் ஆகிட்டே இருக்கக்கூடாதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மீதி இருந்த மாவெல்லாம் இன்னொரு அடசல் ரெடி பண்ணேன். இனிப்பு காரம் ரெண்டுக்குமே மீதி மாவு இருந்துச்சு. அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து படையல் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாப்பா விளக்கு பற்ற வச்ச உடனே சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு அவரே வர சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டா பாப்பா. எங்கள் வீட்டுக்கு வந்த குட்டி விநாயகரை நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச சுண்டலும் கொலக்கட்டையும் வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். पार्वती पिता महादेवा जय गणेश जय गणेश गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय. சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே பாப்பாங்களுக்கு கொலக்கட்டை போட்டு கொடுத்துட்டேன். காலையிலேருந்து ஜேபி ஹெல்த் மிக்ஸ் மட்டும் குடிச்சிட்டு 12:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பாங்க. அதனால் கொலக்கட்டை போட்டு கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டாங்க. ஈவினிங் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால இம்மீடியட்டாக விநாயகரை நாங்கள் வெளியேற்ற வேண்டியதாக போயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு டேவே வெளியேற்றலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டு கார்னர்லேயே வந்து விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. பாப்பாங்க 2 பேரையும் மறுபடியும் ஒரு தடவை விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட சொல்லிவிட்டு விநாயகரை கொண்டு போயிட்டு அங்கே ப்ளேஸ் பண்ண சொல்லிட்டேன் நான். அவங்களும் கொண்டு போய் பெரிய விநாயகர் காலடியில் குட்டி விநாயகர் வச்சுட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டாங்க. அழகாக வச்சுருந்தாங்க. லாவெண்டர் கலரில் ஒரு விநாயகர் சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.